உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு அசுரகுருவும் தேவகுருவும் இணையக்கூடிய இடம் மிதுனம். அங்கே பார்த்திங்கன்னா இது மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும். அப்போது இந்த காலகட்டங்கள் 18 நாள், அந்த 18 நாள் ரொம்ப எச்சரிக்கைக்குரிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். இதில் துலாம் ராசிக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. லக்னாதிபதியோ இல்லை ராசியினுடைய அதிபதியோ சுக்கிரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியும் சுக்கிரன் தான். இதில் 3ஆம் வீட்டிற்கு அதிபதியும் சுக்கிரன் தான், 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ நல்லா சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3, 6, 8 இந்த இடத்திற்கு அதிபதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் நிற்கிறாங்க. அங்கே அசுரகுருவும் தேவகுருவும் இணையிறாங்க. துலாம் ராசினா சொல்ல வேண்டியதே இல்லை. ஆன்மீக தெய்வ சிந்தனை உடையவங்க, தெய்வத்தை நினைக்காம எதையும் செய்ய மாட்டேங்க, கர்மாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல குணம் படைச்சவங்க. ஆனால் அன்புக்கும் பாசத்துக்கும் இவங்க அடிமை. பட் உங்களை அராஜகம் பண்ணியோ அதிகாரம் பண்ணியோ யாராவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டேங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்தவங்க தான். ஆனால் இங்கே என்னென்னா, இந்த துலாம் ராசி என்பவர்கள், நான் முதலையே சொன்னேன், நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லிவிட்டு, அப்போ ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க. எந்த அளவுக்கு இறங்கி நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அருமையான மன நிறைவுடையவங்க. அதுலேயும் இன்றைக்கி வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்பி சில விஷயங்கள் செய்து ஏமாந்தது நீங்கள் தான். இன்றைக்கி வரைக்குமே உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தி பாதிக்கப்பட்டதும் நீங்கள் தான். அப்படி உங்களுக்குரியவங்களே உங்களை நிறைய காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த காயங்களையும் கடந்து வாழ்க்கையில் சாதித்து தனக்குரியவங்களை நாம் நல்லா வச்சுக்கணும்னு நினச்சி குடும்பத்துக்காகவே கஷ்டப்படக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த 5ல் ராகு வந்ததிலிருந்து, உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருந்ததிலிருந்து, 9ல் குரு வந்ததுக்கு அப்புறமும் கூட எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. கடந்த 4-5 வருஷமாகவே இனம் புரியாத பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுவும் 7 வருஷமாக இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்தித்தது துலாம் ராசி தான். அந்த துலாம் ராசி இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இப்போது குரு பெயர்ச்சியாக உச்ச குருவாக மாற போகிறாரு. நமக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். அதுவும் இந்த புத்தாண்டு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குன்றது எந்த மாற்றம் இல்லை. இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கு நடுவில் குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் ஆறாரு. ஆனால் அந்த 18 நாள் இதுக்கு இடையில் இந்த குரு ப்ளஸ் சுக்கிரன் இணையிறது தான் பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குற நிலைமையை இந்த இடத்துல உருவாக்கியிருக்கு. அப்போது இந்த நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதுதான் நமக்கு இப்போ முக்கியம். அப்போ செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கியத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிட்டாலும் பரவாயில்லை. இந்த நேரத்தில் தேவையற்ற உணவு பழக்க வழக்க ரீதியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நைட் நேரத்தில் தேவையில்லாத அசைவ உணவுகளோ எது சாப்பிட்டாலும் ரொம்ப 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 நம்ம அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த நேரத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், இது ஆல்ரெடி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான். பட் பயப்பட வேண்டாம். நம்ம எச்சரிக்கை இருந்தால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராதுன்றது தான் இங்கே உண்மை. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இந்த 7ஆம் பாவம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த 7ஆம் பாவம்ன்றது பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போது உங்களுக்கு 9ஆம் வீட்டில் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த கிரக இணைவு அசுரகுரு தேவகுரு இணைஞ்சதுனால, குறிப்பாக சொன்னால் பாக்கியன்றது என்னென்னா, ஒருத்தருக்கு நல்ல மனைவி, அதேபோல் மனைவிக்கு நல்ல கணவர். அப்போ இந்த இடம் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும்னா, நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுகிற பேச்சு தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிடும். கணவன் மனைவிக்குள்ளே மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இது பாதிப்பை உருவாக்கிடும். அந்த சூழல் இந்த இடத்துல உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்கிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் பேசும்போது 3rd பர்சனால், அதாவது
உங்களுடைய நட்பு ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்காகவோ, உங்களோட பிறந்தவங்களுக்காகவோ, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காகவோ இங்கே வாக்குவாதங்கள் செய்துக்காதீங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய நட்பு ரீதியில் நீங்கள் யதார்த்தமாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய செயலால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துடும். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அசுரகுரு தேவகுருடைய இணைவு ஃபஸ்ட் இது தான் செய்யும். அப்புறம் தேவையில்லாத நற்பெயரை கெடுத்துரும். அப்புறம் உங்களுடைய பேரை டேமேஜ் ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா அது இல்லை, அதனால் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 100% பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, எப்படி அவங்களுடைய ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. அவங்க வேறு இடத்துக்கு ஒரு ட்ராவல் பண்ணும்போது, ஒரு வண்டி வாகனங்கள் போகும்போது வரும்பொழுது பசங்க ஒருத்தர் வேகமாக ஓட்டுவாங்க, அவங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்டு போகிறது, இல்லை தானே வேகமாக ஓட்டிகிட்டு போகிறது. இது எல்லாமே இந்த 18 நாளில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கவனமாக அதை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த குரு பெயர்ச்சி முடிகிற வரைக்கும், அந்த குரு பெயர்ச்சி வரைக்கும் தான் இந்த சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவங்க ஆல்ரெடி நல்ல படிப்பு ரீதியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்க படிப்பில் இப்போ நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த படிப்பு ரீதியில் இப்போ அவங்க குறைந்தபட்ச ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு குறைவாக இருந்தாலும் அவங்களை இப்போ எதுவும் ப்ரெஷர் கொடுத்து பேசாமல் விட்டுருங்க. அடுத்தது அவங்க ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மேன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. 100% அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அதனால் குழப்பம் வேண்டாம். அதே நேரத்தில் திருமணம் பிள்ளைகள் விஷயத்தில் குடும்ப ரீதியில் செய்த திருமண ரீதியில் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். பட் அந்த பிரச்சனைகள் விஷயமாக இந்த 18 நாளில் பெரிய லெவலில் ஆர்கியூமெண்ட் எதுவும் வேண்டாம். இந்த நேரத்தில் அழகாக ஃப்ரீயாக விட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தேர்ட் பர்சன் உள்ள என்ட்ரி ஆகாத அளவுக்கு பார்த்துங்க. அந்த தேர்ட் பர்சனால தான் பிரச்சனை. அது குறிப்பாக அவங்க சொந்த பந்த ரீதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குடைச்சல்களை கொடுப்பாங்க, தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுப்பாங்க. அதனால் திருமண வாழ்க்கை ரீதியில் தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த நேரத்தில் எந்த பேச்சுவார்த்தைகளும் பெருசாக ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த 18 நாள் கழிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணி உட்கார வச்சிடலாம். இந்த நேரத்தை மட்டும் கரெக்டாக கடந்து வாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் வீட்டில் இந்த நிகழ்வு நடக்குது. அப்போது அப்பாவுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் அப்பாவுடைய உறவினர்கள் ரீதியிலையும் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களால ஏதாவது குடைச்சல்கள் உருவாகலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று பேச போய் அது தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறலாம். அதனால் அந்த விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பாவுடைய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனைகள், இதை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முக்கியமாக இருந்ததுன்னா மறைமுகமான ரீதியில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது மூவ் பண்ணி செய்கிறதா இருந்தால் நீங்கள் செய்யலாம். ஆனால் டைரக்ட் பேச்சுவார்த்தை இந்த நேரத்தில் எதுவும் வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் மற்றவங்களை நம்பி பணம் கொடுக்கறது, மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது, நீங்கள் வேகமான போக்குவரத்து, அதாவது ஒரு வண்டி வாகனங்களில் போகிறது வர்றதில் எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, விரும்பியவர்கள் பிடிச்சவங்க ரொம்ப நாளாக இவங்க தான் எல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு இருக்கிறீங்க இல்லையா, அவங்க விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்ரெடி தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. மீண்டும் ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு மனச்சங்கடங்கள் வந்ததுன்னா இணையிறது ரொம்ப கடினம். அது மனசில் வச்சுக்கிங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு இறங்கி செயல்பட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளும் உங்களுக்கு வராது. அந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லாத அளவு தவிர்க்கலாம். பிடிச்சவங்க விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் இந்த நேரத்தில் இருக்குது. பட் அதே பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க மீண்டும் உங்களை தேடி சேர்கிறதுக்குண்டான ஆப்ஷன் அடுத்த குரு பயிற்சியில் இருக்குது. பட் அதை நான் அடுத்த காணொலியில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் அதை நம்ம பகிர்ந்துக்கலாம். பட் இப்போது இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் இதை தாண்டிட்டால் போதும். இது ஒரு ஸ்பீட் பிரேக். இதை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. ஏன்னா நிறைய வேலை சார்ந்த ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்க துலாம் ராசி அன்பர்கள் தான். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிட்டீங்க. நீங்கள் நல்லவங்கன்னு யார் நினச்சிங்களோ, யார் மேலே அபிப்பிராயம் வச்சு ஒரு சில விஷயங்கள் செய்தீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிட்டாங்க. அதுதான் பெரும் தலைவலியாக உங்களுக்கு இருக்குது. அதனால் இதிலிருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வரணும், ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கணுன்றத மனசில் வச்சுக்கிங்க. மீண்டும் எங்கேயுமே நீங்கள் பிளாக் ஆகாமல் இருக்கணும்னா உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. அதேபோல் நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட வேலையாட்களும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி, அதேபோல் நீங்கள் பொருள் எடுக்கிறதும் ப்ளஸ் கொடுக்குறது
ஜாக்கிறது. இந்த இடம் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நல்ல எதிர்கால அமைப்பு இந்த இடத்துல இருக்குது. நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து ஹை லெவலில் உங்களுக்கு கிரக பயிற்சிகள் இருக்குது. பட் இந்த இடத்த தாண்டிட்டா போதும், அடுத்தடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேலும் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் மிக அவசியம். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை இருக்குது, அது வந்து 4, 5, 6, 7 இருக்கா 8 இருக்கா அப்படின்றத பாருங்கள். பார்த்து ஒரு 4க்கு மேலே 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமும் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கை அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.